75 கிராம் பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன கப்பில் 1 கப் வெள்ளை ரவை எடுத்துக்கிறோம். ரெண்டு பங்கு சர்க்கரை போடுறேன். இது நல்லா திதிப்பாக இருக்கும், கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். 3 பங்கு தண்ணி. நினச்ச மாத்திரத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட்டு இந்த கேசரி இல்லை, எல்லாத்து வீடுகள்லேயும் பெரும்பாலும் இன்றைக்கி வரையில் இது ஒரு ஹீரோவாகவே தான் ஸ்வீட்டு முதல் இடத்துல நிற்கிது நம்ம குடும்பங்களில். 1/4 பங்கு நெய், அது குறுகலாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நிறையா தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் 1 பங்கு ரவைக்கு 1/4 பங்கு நெய். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்கிறோம். ஏலக்காய் பொடி. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இன்னொரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா ஒரு 20% கம்மி அனலில் நல்லா பொரியிற அளவு அதை வறுத்து அதை தனி பாத்திரத்தில் வச்சுட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மேலே நெய் கோட்டாகி கொஞ்சம் பொரிஞ்சிருக்கு ரவை. ஒரு 3 நிமிஷத்தில் இப்படி வந்துடும். தண்ணியில் கொஞ்சமாக நான் கேசரி கலர் கலக்கிறேன். நல்லா கொதி பிடிக்கணும் அந்த 3 மடங்கு தண்ணி. இப்போ அனலை குறைக்க வேண்டாம், ஒரு கொஞ்சமாக குறைச்சிக்கலாம், சிம் பண்ண வேண்டாம். நல்லா இடது கையில் கொட்டிக்கிட்டு வலது கையில் நல்லா தொலாவி விடுங்க. ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷத்தில் இது போல் வந்துடும். நல்லா வெந்து கொடுத்துருக்கணும், அதாவது மணியாக தெரியக்கூடாது, நல்லா வெந்து பூவாக வெந்திருக்கணும். அப்போ 3 மடங்கு தண்ணி போடும்போது இப்படி பூவாக வெந்து வந்துடும். அதனால தான் அது சாஃப்டாக கொடுக்கும் கடைசி வரையிலும் கேசரி. சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் கிளறாமல் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா கட்டிகள் விழாது. பதம் இப்படி இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம முந்திரி திராட்சையை போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடணும். ரொம்ப போட்டால் கேசரியோட டேஸ்ட்டு போயிடும். இப்போ நம்ம நெய்யை ஊற்றுறோம். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் நெய் ஊற்றி பாருங்களேன். அப்பப்போ ஹல்வாவுக்கு போல் நீங்கள் போட வேணாம். கடைசியாக நெய் போட்டு 2 கிளறி கொடுத்தீங்கன்னா ஒரு 30% அனலில் அங்கங்கே காற்று குமிழிகள் வரும். அந்த ஏர் பபிள் வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அப்போ பார்த்தா உங்களுக்கு நீர்க்க பாயசம் போல் தான் இருக்கும். பாருங்கள், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். புட்டிங் மாதிரி தான் இருக்கும் தொய்வாக, ஆனால் கெட்டியாயிரும். சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்தோன்னு இறக்கிட்டிங்கன்னா ஜவ் மிட்டாய் போல் ஆகாது. சர்க்கரை போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது, இது முக்கிய குறிப்பு. இந்த ரவா கேசரிங்கிறது இதுதான் மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறது கிடையாது. 1 பங்கு ரவை, 1 பங்கு சர்க்கரை, 1/4 பங்கு நெய், இல்லை நெய்யும் எண்ணெயும் கலந்து இப்படி வேணாலும் நம்மளோட அந்த டேஸ்ட்டுக்கு செய்யலாம். ஆனால் நான் பெரும்பாலும் இப்படி நெய் போட்டு தான் செய்கிறது. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் திகட்டும். நெய் போடும்போது அது உடம்புக்கும் ஆரோக்கியம். எண்ணெய் சேர்க்கறதில்ல. வீட்டில் எப்போ செய்தாலும் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசு ஐயா சொல்லுவார் மனோரமா ஆச்சிக்கிட்ட, கேசரியிலேருந்து நெய் டக்குன்னு சொட்டணும் அப்படின்பார். அது போலெல்லாம் நம்ம செய்ய முடியலன்னாலும், ஆனால் அப்படி தான் கேசரி இருக்குங்கிறது அவர் மூலியமாக ஒரு கூற்று நம்மளுக்கு. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.